தமிழ் சினிமாவில் ஆடை அழகு எல்லாம் நடிப்புக்கு தேவையில்லை என்ற புரட்சியை செய்தவர் தான் நடிகர் ராமராஜன் அவர்கள். ராமராஜன் அவர்கள் கதாநாயகனாக அறிமுகமான கட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன் அவர்கள்லாம் பிரம்மாண்டமாக தன்னுடைய நடிப்பை வெளிக்காட்டி ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைந்திருந்தாங்க. ஆனால் அரைக்கால் ட்ரௌசரோட படம் முழுக்க வளம் அதிகமான ரசிகர்களை தன் பக்கம் திருப்பிய பெருமை ராமராஜன் அவர்களுக்கு உண்டு. இந்த பெருமை ராமராஜன் அவர்களுக்கு மட்டுமே தான் சேரும். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ராமராஜன் அவர்கள். அந்த நேரத்தில் அதிகமான ரசிகர்களை தன் வசப்படுத்தியும் இருக்கார் ராமராஜன் அவர்கள். அதே போல் ராமராஜன் 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியும் இருக்கார். நடிகர் ராமராஜன் மதுரைக்கு அருகில் இருக்க ஒரு சின்ன ஊரில் பிறந்து அங்கே இருக்கும் சினிமா கொட்டகைகளில் டிக்கெட் கிழித்து கொடுக்கும் வேலையை பார்த்தார். அது மட்டும் இல்லாமல் வாழை இலை விற்பனை செய்வது இது போன்ற பல சின்ன சின்ன வேலைகளையுமே பார்த்துருக்கார். அதன் பிறகு தான் சென்னைக்கு சினிமா இயக்குனராகவும் பிரபலமான நடிகராகவும் மாறி பலருக்கும் ரோல் மாடலாகவும் மாறி இருந்தார். இந்த நேரத்தில் தான் நடிகை நளினியை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார். இவருடைய திருமணத்துக்கு பிறகு நளினி மற்றும் ராமராஜன் அவர்களுக்கு அருண் மற்றும் அருணான்ற 2 குழந்தைகளும் பிறந்தது. ஆனாலும் சில வருடங்கள் கழித்து சில காரணங்களால் இருவருமே மனம் ஒத்து போய் பிரிந்தும் சென்றாங்க. தற்போது இருவருமே தனித்தனியாக வாழ்ந்துட்டும் வராங்க. அதில் அருணுடைய கல்யாணத்தை நளினி மற்றும் ராமராஜன் இருவரும் சேர்ந்து நடத்தியும் வைத்தாங்க. அருண் மற்றும் பவிதாவுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு தான் சென்னையில் வைத்து திருமணம் நடந்தது. மேலும் ராமராஜனுடைய மகளான அருணா பிரபல தனியார் வங்கியில் வழக்கறிஞராக பணியாற்றிடும் வராங்க. இந்த நிலையில் அருணாவிற்கும் திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகியும் அவருக்கு குழந்தை இல்லை என்பது தான் தனக்கு பெரிய வேதனையாக இருக்குது அப்படின்னு ராமராஜன் பேட்டி ஒன்றில் பேசியிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு பையன் இருக்கிறார் அப்படின்னும் அவர் என்னை மாடு தாத்தா என்று தான் கூப்பிடுவார்னும் சொல்லியிருந்தார். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தில் ராமராஜன் அவர்கள் பால் கறக்கும் கேரக்டரில் நடித்திருந்ததால் அவருடைய பேரன் அவரை மாடு தாத்தா என்று தான் கூப்பிடுவார். தொடர்ந்து பேசிய ராமராஜன் என்னுடைய மகன் குழந்தையாக இருக்கும்போது நான் ஒரு சயின்டிஸ்டாக ஆகப் போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதே போல் நான் ஒரு மாதிரி ஃப்ளைட்டில் வரும்போது என்னோட பயணத்தை அப்துல் கலாம் ஐயாவிடம் சென்று, சார் நான் உன்னுடைய தீவிரமான ஃபேன் சார் அப்படின்னு பேசினான் என்னுடைய பையன். உங்களைப் போலவே நானும் வரணும் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்களிடம் என்னோடய பையன் பேசினான். ஆனால் பிற்காலத்தில் என்னுடைய மகனுடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறிடுச்சு. அதே போல் என்னுடைய பேரன் நானும் தாத்தா போல் நடிக்கணும்னு சொல்லி கொண்டிருக்கான். இப்போதே டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போய் கொண்டிருக்கான். வெளிநாட்டில் அவர்கள் செட்டில் ஆகிட்டாலும் நான் அடிக்கடி அவர்களோட வீடியோ காலில் பேசி கொண்டிருக்கேன். ஆனால் என்னுடைய மகளுக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இன்னும் ஒரு குழந்தை இல்லை என்ற கவலை எனக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்குது. அவருக்கும் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் என்னுடைய மனசு ரொம்பவே சந்தோஷம் அடைந்துடும் அப்படின்னு அந்த பேட்டியில் வருத்தமாக ராமராஜன் அவர்கள் பேசியிருந்தார். மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.